மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து 70 கிடாய்கள், நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர 100 சேவல்கள், முனியாண்டி சாமிக்கு பலி கொடுத்து ஆயிரக்கணக்கானோருக்கு அசைவ விருந்து. முனியாண்டி சாமிதான் எங்களுக்கு காவல், எங்களுக்கு வாழ்வாதாரம் என வேண்டி வணங்கி ஊர்வலமாக 700 பூஜை தட்டுக்களோடு சென்ற ஹோட்டல் நிர்வாகத்தினர். கதை உண்டு கேளு, அல்லே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த ராயபாளையம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது அந்த பிரசித்தி பெற்ற முனியாண்டி திருக்கோவில். ஏராளமானோருக்கு குலதெய்வமாக விளங்கி வருகிறார் முனிச்சாமி. ஒவ்வொரு தை 2ஆம் நாள் அந்த பொங்கல் திருநாள் அன்று அந்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் முனியாண்டி கோவிலை தேடி வருகிறார்கள். இப்படி சுமார் 70 கிடாய்கள், 100 சேவல்கள், 700க்கும் மேற்பட்ட பூஜை புனஸ்கார தட்டுக்கள் ஊர்வலமாக முனியாண்டி சாமிக்கு எடுத்து வந்து படையல் செய்து அசைவ விருந்து வழங்குகிறார்கள். அந்த வைபவத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முனியாண்டி சாமி இந்த உழவர் பெருநாளில், பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் ஆசி வழங்கட்டும் என வலைதளவாசிகள் வேண்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.